So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா காந்திபுரம்க்கு பக்கத்தில் இந்த காட்டூர் பக்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரைடுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம் காய்ஸ். ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு ரோடுக்காக. நான் மாற்றி வந்துட்டேன் வேறு ரோட்டில். ஸோ எனக்கு வந்து திரும்பி அந்த ரோடு வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. ஸோ காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். பட் மேலே இருந்தால் போக வேண்டியது இருந்துச்சு. சேட் காய்ஸ், நான் மேலே இருந்தால் போக முடியாது. நம்ம சரி கீழே போயிடலாம். ஆனால் கீழே நல்ல டிராஃபிக் இருக்கும் காய்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா நல்லாவே டிராஃபிக்காக இருக்கும். நான் கொஞ்சம் மாற்றி வந்தனால தான் நான் வந்து கீழே வர வேண்டியதாக இருந்துச்சு. இல்லைன்னா நான் மேலே போயிருப்பேன் காய்ஸ். நான் ரோடு வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணல. காய்ஸ், இந்த சிக்னல் விட்டோன்னே முன்னாடி இன்னும் ஒரு பெரிய சிக்னல் இருக்குது காய்ஸ். நம்ம மேலே போகலாம் வைங்க, சிக்னலே இருக்காது காய்ஸ். நேராக நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். ஆனால் கீழே போனால் 2 சிக்னல் காய்ஸ், ரொம்ப நேரம் ஆகிடும். அது இல்லாமல் டிராஃபிக் இருந்துச்சுன்னா வைங்க இன்னொரு டைம் ஆயிரும். ஸோ நம்ம வந்து டீ பிரேக் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ரைடு கிளம்பிடலாம் காய்ஸ். டீ வந்துருச்சு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் காய்ஸ். இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக வந்து ரைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா டீ சாப்பிட்டோன்னா வைங்க, ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துட்டோன்னா ரைடு வந்து நம்ம கண்டினியூ லாங்காக கூட போனால் வைங்க, நம்ம கண்டினியூ போகலாம். டீ பிரேக் எடுக்கலைன்னா வைங்க, ஒரு தூக்கம் வர மாதிரியே இருக்கும். மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருங்கோ. ஏன்னா எப்போவுமே நான் பார்ப்பேன், என்னோடய மைண்டு வந்து பார்த்திங்கன்னா டீ குடிக்கும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். போக போக வந்து பார்த்திங்கன்னா மழை இந்த பக்கம் சுத்தமாக இல்லை. கொஞ்சம் தான் வந்து ஆல்ரெடி மழை வந்துருக்கு. ஆனால் இப்போ மழை இல்லை காய்ஸ். சர்ப்ரைஸ் காய்ஸ், நம்மக்கிட்ட இப்போது ராயல் என்ஃபீல்டு இருக்குது காய்ஸ். சர்ப்ரைஸு. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தேன். க்ளோஸ் ஃப்ரெண்டு காய்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு உங்களோட வண்டி எனக்கு தேவைப்படும், எனக்கு அடுத்த ரைட்டில் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்காக வந்து பைக்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு பைக் வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க காய்ஸ். ஸோ நம்ம ரைடுக்கு கொண்டு போகலாம் ஈஸியாக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் ராயல் என்ஃபீல்டே ஓட்டிகிட்டு இருக்கேன் காய்ஸ். ஏன்னா என்கிட்ட இருக்குது, பட் வந்து அது என் கையிலே வராது. அந்தளவுக்கு அந்த பைக் வந்து பிஸியாக இருக்கும். மீன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த வண்டி அவங்க ஓட்டுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ராயல் என்ஃபீல்டு ஓட்டி. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது, ஓட்டணும்னு ஆசை இருந்தது. ஸோ எனக்கு ஃபைனலி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வந்து எனக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு ரெட் ஹார்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்காக காசு அவங்க கொடுத்துருக்காங்க. கையில் 500 ருபீஸ் அவங்களே பெட்ரோலுக்காக கொடுத்து வச்சுருக்கு. ஸோ எனக்கு இன்னும் பெட்ரோல் அவங்க போட்டு சொல்லிட்டாங்க, நீ போடாத, நான் காசு கொடுக்குறேன், நீ அதில் போட்டுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ நல்லதுதான் காய்ஸ். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ரேர் காய்ஸ், ரொம்ப ரேரு. எனக்கு சில பேர் இருக்கிறாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதாவது வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கம்மியாகவும் இருக்காங்க. ரேர்
காய்ஸ் ராயல் என்ஃபீல்டு ஓட்டி இப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, நல்ல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன்னா போன ரைடு வரும்போது கிளம்பும்போது நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போனல, அவங்க வந்து கிட்ட கேட்கும் போது என்கிட்ட இருக்குது பைக்கு, நீ வேணா கொண்டு போகிறேன்னா கொண்டு போ அப்படி தைரியமாக சொல்லிட்டாங்க. யார் வேணாலும் அப்படி நேராக சொல்ல மாட்டாங்க காய்ஸ். எனக்கு க்ளோஸாக ஃப்ரெண்டு காய்ஸ். சொன்ன உடனே அவங்க இந்த சாமி இந்தா கொண்டு போ இப்போ கூட. ஆனால் நான் சொன்னேன் நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் ரைடுக்கு நான் போகும்போது கொடுங்க, அப்போ நான் கொண்டு போயிடுறேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போது வாட்டர் வாஷும் பண்ணி வச்சுருக்காங்க, சர்வீஸும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரைடு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் இருக்குது காய்ஸ், இந்த பைக்கு புல்லட் ஓட்டினா வைங்க, அந்த சத்தம் அதிகமாக கேட்குறதுனால எனக்கு ரெக்கார்டிங்கில் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. ரெக்கார்டிங் சரியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் காய்ஸ். இப்போது பெட்ரோல் பம்ப் தேடிட்டு இருக்கு காய்ஸ். நம்ம பெட்ரோல் அடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு இப்போது இதுக்கு அவங்க தான் பே பண்ணுறதுக்காக காசே அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் வேறு அடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்களே வந்து எனக்கு கேஷ் கொடுத்துட்டாங்க 500 பெட்ரோலுக்காக. இன்னொரு 500க்கு பெட்ரோல் அடித்தாச்சு. ஓ ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் தான் போயிட்டு இருக்கோம். அன்னூருக்கு முன்னாடி வந்து நான் யூட்டர்ன் அடிச்சிட்டேன். ஸோ நம்ம இப்போது டுவர்ட்ஸ் டு கோயம்புத்தூர் தான் போயிட்டு இருக்கோம். பாதி வழியில் போகும்போது என்னோடய ஃப்ரெண்டோட பைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கே கொடுத்துடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கிட்ட போய் அவங்களுக்கு நம்ம அவங்களோட வண்டி கொடுத்துட்டு நம்ம வண்டி எடுத்துடலாம் காய்ஸ். ஸோ காய்ஸ் நம்ம வண்டி எடுத்துட்டோம் பிளாட்டினா. திரும்பி இதில் வந்தால் லைட் வெயிட்டில் வந்துட்டு காய்ஸ் ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அவ்வளோ ஃபீல் ஆகாது. ஏன்னா கண்டினியூஸ் ஓட்டிகிட்டு இருக்கல காய்ஸ், அதனால் அவ்வளோ ஃபீல் ஆகாது. ஸோ காய்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காட்டூர் வரைக்கும் வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் நல்லா இருந்தது. அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்து மாட்டிக்கிச்சா, அந்த ஆம்புலன்ஸை வந்து நம்ம வந்து வழி கொடுக்குறதுக்காக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு நல்லா ஆம்புலன்ஸ்க்காக வழி பண்ணிட்டு வந்தனால நம்ம வீடியோ எதுவுமே ரெக்கார்டே பண்ணல காய்ஸ். ஏன்னா கேமரா ஆஃபில் தான் வச்சுருந்தேன். ஸோ எந்த ரெக்கார்டிங்கும் பண்ணல. ஏன்னா அந்த டைமிங் சுச்சுவேஷன் பார்த்து நான் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் தான் பண்ணேன். வழி வந்து இப்போது ஆர்எஸ்புரம் தான் போயிட்டு இருக்கோம். ஆயிட்டோ காய்ஸ், ஆர்எஸ்புரம் சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் டவர் கிட்டே ரீச் ஆகிருக்கோம். ஸோ இன்றைக்கோட வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சு காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து புல்லட் ஓட்டினோம், ராயல் என்ஃபீல்டு ஓட்டி நம்ம வந்து கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணி திரும்பி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அந்த பைக் கொடுத்துட்டோம். ஸோ ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் மை ஃப்ரெண்ட். லெஃப்ட் இல்லை ஸ்ட்ரைட்டு. ஸோ சில வாட்டி இங்கே டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், சில வாட்டி பார்த்திங்கன்னா நல்லா டிராஃபிக் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம வீடியோ ரொம்ப லாங்காக ஆகிடுச்சு காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாகினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.